போராடும் மலைகள் விலகி போராடும், பர்வதங்கள் விலகி போராடும். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று நம்புகிறேன். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று நம்புகிறேன். மலைகள் விலகி போராடும், பர்வதங்கள் விலகி போராடும், மலைகள் விலகி போராடும், பர்வதங்கள் போராடும். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று நம்புகிறேன். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். எனக்காக ஜீவன் தந்தவர், என் வாழ்விலே போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்தவர், என் வாழ்விலே போதுமானவர். மலைகள் விலகி போராடும், பர்வதங்கள் விலகி போராடும், மலைகள் விலகி போராடும், பர்வதங்கள் விலகி போராடும். யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர், யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடே இருப்பவர். எனக்காக வைராக்கியம் அனைத்து ஒரு காலாக கர்த்தர் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் ஆண்டவருக்காக இடமும்படியாய் கழுகை போல எழுப்பி எதெல்லாம் இழந்து போனாயோ, தாவீது எதெல்லாம் இழந்து போனானோ, சகலத்தையும் திருப்பி கொண்டது போல அவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஒரு ஜெபத்தை இழந்து போயிருக்கலாம், ஜெபாவை இழந்து போயிருக்கலாம், ஆதியை கொண்டு அன்பை இழந்து போயிருக்கலாம். ஆதியை கொண்டு அன்பு எங்கே? ஆதாமை எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? புத்தாண்டுல நம்மை அழைக்கிறார். ஆதி கொண்டிருந்த அன்புக்கு நேராக நம்மை அழைத்துக் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நில்லுங்கள். மனுஷகுமாரனுக்கும் முன்பாக இருக்க பாத்திரவானப்படுவதற்கு அதிக ஜாக்கிரதையா இருங்க. நான் வாழ்கிற காலம் கடைசி காலம். இனி காலம் சொல்லும் காக்க போகிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் புதிய வருஷம் கொண்டு போயிருக்கிறார். ஒரு தாயை போல நம்மளை பாதுகாத்து நடத்த போகிறார் சொல்லி அளவை ஒழிந்து போகிறேன். சோதரித்து பாடி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த மட்டும் காத்தையே பேசவே இந்த வருடத்தில் நாட்களிலே புது வருடத்தில் நாட்களிலே சோதரிப்போனாவே I
செய்ததை தடுப்பவன் யார்? நான் செய்ததை தடுப்பவன் யார்? இன்னும் இந்த 2024 இயேசு வருவதற்கான இன்னும் வசனத்தின் அடிப்படையில சில அடையாளங்கள் நடக்க போகுது. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் காலத்தில் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீ மனம் திரும்பி சபையாகிய பேழைக்குள்ள இயேசுவின் நாமத்துக்குள்ள நீ வரும்போது உனக்கு பாதுகாப்பு உண்டு. நீண்ட நாட்களாக உன்னை அடக்கழித்துக் கொண்டிருக்கிற அந்த பலவீனத்தை இந்த புதிய ஆண்டில ஒன்றுமில்லாமல் போகும்படி அவருடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கிறது. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கு போகும்படியாக கர்த்தருடைய கிருபை உன்னை தாங்கும்படியாய் கர்த்தர் செய்து உனக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர் உண்டு. நம்மை ஆராய்ந்து பார்த்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல நம்ம புது வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறோம். அல்லேலூயா. புதிய வருஷத்துல ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்கல்ல, இந்த வருஷம் இருந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது. ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய சமாதானம், ஒரு நிம்மதி, நல்ல ஒரு உயர்வு, மேன்மை, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அநேகர் பார்த்தீங்கன்னா எதற்கு ஒரு விபத்துகள் ஆபத்துகள் வரக்கூடாது, தொடங்கும் பொழுதே நம்ம சபையிலிருந்து தான் தொடங்கணும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடுலாம் இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஏதோ ஒரு பயத்தினால, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனால, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணுன்றதுனால நம்ம இந்த ஆராதனைக்கு உட்கார்ந்துட்டு கடந்து போகிறவர்களாய், பந்தி எடுத்துட்டு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போகிறவர்களாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில வெகு சீக்கிரத்திலே வரப்போகிற இரட்சகராகிய இயேசுவை சந்திக்க
மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போகும்படியாய் சீக்கிரத்துல வரப்போகிறார். சபை இந்த நாட்களில் பரிசுத்தப்படுத்தும்படியாய், நாம் பரிசுத்தமாகும்படியாய் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செஞ்சுட்டே இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நாம் சர்வ வல்லமுள்ள தேவன். எனக்கு முன்பாக உத்தமனாய் காத்துக் கொண்டு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. உன் வாழ்க்கை முடிவதற்குள்ளாக உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருந்தோம், நீ என்ன வாக்குகளாக பெற்று தந்தாயோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி நான் உண்மை உள்ளவர், நான் ஒரு மனிதன் அல்ல, மனவந்திரன் அல்ல, வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார், அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். கை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ 20 ஆண்டுகள் கழித்து வருகிறான் யாக்கோபு. அவன் சொன்ன வசனத்தை அப்படி நிறைவேற்றினான். கர்த்தர் கூட 20 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கு பண்ண வாக்கு தத்தம் இந்த 2024 கர்த்தர் நிறைவேற்ற போகிறதா? வாக்குவாத போராட்டங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சித்தினா இன்னொரு முடிந்து விட்டது. சொல்லுங்க, இயேசுவுக்கு சித்தினா ஈசாக்குக்கு விரோதமாக அவருடைய உறவுகளை கூட்டு போட்டவர்கள், அபிவேலுக்கு வந்தவர்கள், எல்லா பெலிஸ்தர்கள் ஒன்றுமில்லாமல் போனது போல உன் சத்துருக்களுக்கெல்லாம் ஆண்டவர் தலை குறைக்க போகிறார். கரங்களை தட்டி இன்றைய எகிப்தியரை இனிமேலை காண்பதில்லை. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி சேதப்படுங்க. உன் வாழ்க்கையிலே இன்றைய எகிப்தியரை இனிமேல் காண்பதில்லை. ஹல்லேலூயா! 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 நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நீ பொறுமை உனக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. வந்த நாளை
பெயர் வைக்கிறனாலதான் இந்த உலகம் முழுவதும், அகில உலகம் முழுவதும் இயேசுக்கு பேர் வைத்தனால்தான் புத்தாண்டாக இன்று உலக நாடு முழுவதும் கொண்டாடுகிறார்கள். அதையெல்லாம் நாம கொண்டாட போறோம். ஐயாவுடைய மெசேஜை கேட்கணும்னு வந்தாங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு நான் போக வேண்டிய முன்னாடி ஒரு விழா கொண்டாடுனீங்க இல்லையா? அது என்ன விழா? கிறிஸ்மஸ்னா எது? எஸ், இயேசுடைய பிறப்பை நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு இந்த 8ஆம் நாள்ல எதுக்காக கொண்டாடணும்? புதிய இல்ல, வேற அவருடைய விருப்பத்தை அதெல்லாம் இல்லை. அப்புறம் சரி, நானே சொல்லிடுறேன், நீங்க ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பாஸ்டர் எனக்கு 2 செகண்ட் தான் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவருக்கு 100க்கு 100 கடவுளாகவும் 100க்கு 100 மனிதராகவும் இருந்தார் கடவுள் இல்லையா? படைத்த காத்தல் அழைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? முக்காலங்களில் அவர் நிலையா இருக்கிற கடவுள். இறைவன் அப்படின்ற பேரை திருவள்ளுவர் தான் முதல்ல வைக்கிறார். திருக்குறள் தான் இறைவன் என்ற இயேசு கிறிஸ்துக்கு கடவுள் அப்படின்ற மோசே நம்ம முன்னோர்கள்லாம் சொன்ன பேரை அந்த கடவுள்.